நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குட்டியான செல்லப்புள்ள வண்டி எஃப்சி புதுப்பிக்கணும். பாருங்க எப்படி இருக்க வண்டி டக டக்குன்னு ஆகிட்டாரு. வாட்டர் வாஷ் கடை தான் இந்த வீடியோ போடுறேன். ப்ரமோஷன்லாம் இல்லை, நல்லா பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு தொழில் இது பண்ணி தரணும், பிஸ்னஸ்ஸு. இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம். சரி, கஷ்டப்படுறவங்க 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். வண்டி நல்லா விட்டு ஹைட்ராலிக் தான், நல்லா ஹைட்டு தூக்கி டீசல் போட்டு இது பாருங்க. ஃப்ரண்ட்டு மாஸ்க்கை கழட்டிட்டாரு. மாஸ்க்கை கழட்டிட்டு நல்லா சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் இந்த வீடியோ எடுக்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல மாஸ்கெல்லாம் கழட்ட மாட்டாங்க. அது கழட்டினா அது ஒரு வேலை. அப்புறம் நம்ம வண்டியில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வைக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகிப்போச்சு. அது வாட்டர் வாஷும் 1 ஹவர் ஆகிப்போச்சு. மொத்தமாக நம்ம வீடியோ போட்டோமா அது பார்க்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். பாருங்கள், இந்த வெங்கடேஷ் வண்டியை விட்டு நிற்கிறாரு பாருங்க, லிங்கு தூக்கி கட்டிக்கின்னு. அவர் இன்னுமோ வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி அங்கே போகிறத்துணுமோ வரத்துணுமோ அவங்கள நிம்மதியாக விட்டாலே அவங்க சூப்பராக பண்ணி தருவாங்க. பாருங்க, இன்ஜின் டீசல் போட்டு ஊற வச்சுட்டு அந்த ஏர் ஓஸை வச்சு கீழே சேஸு இன்ஜின் கீழே எல்லாம் வந்து அடிச்சுட்டாரு. அடித்து நல்லா டீசல் போட்டு ஊற வச்சு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த பக்கம் சர்வெண்டிங் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எங்கன்னா நம்ம பெருங்காலத்தூர்லேருந்து மண்டலூர் ஃப்ளைஓவர் பிரிட்ஜு வரும், அது ஏறி ரைட்டில் திரும்பணும். அதாவது உரக்கடம் வாலாஜாபாத் போகிற வழி. அந்த வண்டலூர் ஃப்ளைஓவர் இறங்கின உடனே ஒரு 500 மீட்ரு 500-600 மீட்டருக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கடை வரும். எஸ்கே வாட்டர் வாஷ் கடை. அவங்களுடைய விசிட்டிங் கார்டு, ஃபோன் நம்பரு கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்காங்களான்னு கேட்டு போங்க. போயிட்டு வண்டியை நல்லா சுத்தப்படுத்திங்க. ஏன்னா நம்ம ஒரு 500 600 பார்க்குறோம், ஆனால் வண்டி துரு பிடிச்சி நாசமாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி அண்டர் சேஸ் எல்லாம் ஆயில் அடித்து வச்சோமா துருவெல்லாம் பிடிக்காது. எஃப்சி நேரத்தில் நம்ம டிங்கர் வேலை அதிகமாக வராது. வண்டி நல்லா பாதுகாத்துங்க. ஏன்னா இந்த வண்டி தான் ஒரு வீட்டுக்கும் பிள்ளைங்களை விட இந்த வண்டிங்க தான் இப்போ நம்மளுக்கு சோறு போடுது. ஏன்னா இந்த வண்டி இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த வண்டியால் தான் பழக்க வழக்கங்கள், இந்த வண்டியால் தான் நிறைய பேர் அறிமுகம். இந்த வண்டி தான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்காக இந்த வண்டி ஓடி உழைக்குது. டாடா ஏசி மாதிரி ஒரு வண்டியே கிடையாது நண்பர்களே. நான் இப்போ கூட சொல்லுவேன், நீ எவ்வளோ வண்டி விட்டாலும் சரி, சும்மா சூப்பர் வண்டி. இந்த வண்டி சென்சார் வண்டி கிடையாது, BS3 வண்டி. சென்சார் வண்டி அப்போல்லாம் விட்டுருக்காங்க. டீசலோ இல்லை இன்ஜினில் தண்ணி அடித்தாலோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் இதில் ஏரிக்குள்ளே விட்டே வண்டி எடுத்துன்னு வரலாம், எந்த தொந்தரவும் கொடுக்காத வண்டி. சரியான வண்டி பாருங்க. நம்ம வண்டியாடா இதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் வாட்டர் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. வண்டி நிறைய மண், நிறைய அழுக்கு, டஸ்ட்டு. வண்டி எஃப்சிக்கு தான் போகுது. இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளுங்க எஃப்சிக்கு ஒரு வாட்டி தான் வாட்டர் வாஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவரே சொன்னார். ஆனால் டிங்கரு கொடுக்குற காசு வண்டி பாழாகிறதுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும். வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக சுத்தமாக இருக்குன்னாரு. பாருங்கள், எல்லா வாட்டர் வாஷ் கடையிலையும் இந்த மாதிரி நிறைய, ஒரு சில வாட்டர் வாஷ் கடை, எல்லா கடையும் சொல்லக்கூடாது, எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் கழட்டி நிதானமாக பொறுமையாக பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருங்க கோபத்திலே இருப்பாங்க. ஏன்னா வண்டி எடுத்து வாடுவோண்ணா, அப்புறம் பண்ணலாம்ண்ணா, இப்பறம் பண்ணலாம்னு லேட் பண்ணுவாங்க. இவர் உடனே பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணிட்டு போங்க. அவரே சொல்கிறாரு பாருங்க, டாடா ஏசிக்கு எவ்வளோ, காருக்கு எவ்வளோ, இந்த மாதிரி வண்டிங்களுக்கு எவ்வளோன்னு ரேட்டு சொல்கிறாரு, பார்த்துங்க. நல்லா நிதானமாக அடிக்கிறாரு. எவ்வளோ நேரம் அடிச்சு நம்மளுக்கே பொறுமை வந்துடும் பொழுது. எப்போ வண்டி கொடுத்தா போதும்ப்பா அப்படின்ற நிலமை வந்துடும் பொழுது விட்டு மாட்டேன்றாரு. நல்லா சுத்தமாக எங்கேயுமே அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீனாக நீட்டாக அடிச்சு ஊற்றுறாரு. நம்மளுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் தான் வண்டி போகுது. அங்கே போய் டஸ்ட் ஆகும், நான் அவர்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் இல்லைன்னா என்னுடைய கடமையை செய்ய விடுங்க, தள்ளுங்க, நான் பண்ணி உங்களுக்கு தரேன், எப்படி இருக்க மாட்டேன் சொல்லுங்கன்னாரு. சூப்பராக மனுஷன் நல்லா அடிச்சு கொடுத்தாரு பாருங்க.
உள்ள ஒரு மண் இல்லை. ஏன்னா நாங்கள் டீசல் போட்டு சேஸெல்லாம் ஊற வச்சுட்டாரு ஃபஸ்ட்டு. சேஸில் அடிச்சிட்டாரு, இன்ஜின் அடித்தார், நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாப்புல மனுஷன். பாருங்க, நீங்கள் அந்த பக்கம் நம்ம தாம்பரம் சைடோ இல்லை ஊரப்பாக்கம் இல்லை பெருங்களத்தூர் சைடு இருந்தீங்கன்னா இந்த வாட்டர் வாஷ் கடையை பயன்படுத்திங்க. நிறைய கடை இருக்குது, உங்களுக்கு எங்கெங்கே பிடிக்குதோ பார்க்குறீங்க. இவங்களும் நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. இவங்க அவங்களுக்காக நான் எடுத்து பிஸ்னஸ்க்காக போடல, நல்லா பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் இந்த வீடியோ எடுத்தேன். கடைசி அவர் பேச சொன்னேன், 2 வார்த்தை பேசினார். அந்த பக்கம் போனீங்கன்னா கூட பண்ணிங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட தெரியும். அன்னைக்கு சிவா அண்ணன் வெங்கடேஷ் வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணாங்களே அவங்க தாங்க சொல்லி விட்டுங்க. சொன்னீங்கன்னா 50 ரூபா கம்மி பண்ணுவாங்க நண்பர்களே. ஒரு 50 ரூபா கம்மி பண்ணால் போதும். ஏன்னா அந்த வேலை அதிகம். இப்போ ஆள் கூலியே, ஒரு ஆள் கூலி 1000 1500 ரூபா ஆகிப்போச்சு. கரண்ட்டு வாடகை, கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, கடை வாடகைலாம் சேர்த்து எங்கேயோ போயிடும். ஒரு சில தொழிலில் லாபம் இல்லை, ஆனாலும் அந்த தொழில் பண்ணிக்கினே இருக்காங்க, விட முடியல. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்காம, ஒரே இடத்துல நம்ம வேலைகளை கொடுக்காம இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை வரும், எல்லாரும் ஒரு 10 ரூபா சம்பாதிப்பாங்க, நம்ம நேரமும் மிச்சம். இப்போ சென்னையில் நம்ம இருக்க நுங்கம்பாக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தா நிறைய வண்டிங்க வாட்டர் வாஷ் கடைக்கு போகுது. காஸ்ட்டு வைஸாக பார்த்தீங்கன்னா ரேட்டும் அதிகங்க. இங்கே வந்து 900 1000 வரைக்கும் கேட்குறாங்க, வாங்குறாங்க. ஏன்னா இங்கே தண்ணி லாரி செஞ்சு தான் வாங்குவாங்க, அதுக்கு காசு கூட வரன்றதுக்காக அவங்க நம்மக்கிட்ட வாங்குறாங்க. இது கொஞ்சம் அவுட்ன்றதுனால காசு கம்மி. நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா கம்மியாக தான் வாங்குவோங்க, ஆனால் நம்ம பேரம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சிறு குறு தொழில் பண்ணுறங்கிட்ட பேரம் பேசாதீங்க. நான் பெயிண்டிங் தான் விட போகிறேன்னு சொன்னேன். நல்லா ஆயில் டீசல் அடித்து சுத்தமாக உள்ளெல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. சீட்டு எல்லாம் கட்டிட்டாங்க, மேலே இருக்கிற கவர் கட்டிட்டாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஹெட்லைட் டூம் அதையும் கட்டிட்டாங்க. அந்த மாஸ்க்கு கட்டி நம்மளுடைய ரேடியேட்டரு எல்லாம் நீட்டாக சுத்தமாக பண்ணி விட்றாங்க. பாருங்கள், நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி, ஏற்கனவே பழைய வண்டி மாதிரி தான் இருந்தது, பார்த்தா சூப்பராக ஓரளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பெயிண்டிங்கு டிங்கரிங் போகிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு அந்த ஹெட்லைட் மாஸ்க்கை கட்டிட்டோம். அந்த ரேடியேட்டர் ரொம்ப பிளாக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சாரு, திரும்ப ஒரு அடி அடிச்சு ஊற்றாரு. உங்களுடைய ரேடியேட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா ஸ்லோவாக பண்ண சொல்லுங்கள். அவங்களே பண்ணுவாங்க, ஸ்லோவாக பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஃபிங்ஸ் வரும் அந்த ரேடியேட்டரில், அது மடிஞ்சிச்சுன்னா காற்று அதிகமாக போகாது. கடைக்காரங்களே ஓரளவுக்கு பண்ணுவாங்க. இது பாருங்க, இந்த டோரே புது டோரை மாற்ற போகிறேன், அவர்கிட்ட சொன்னேன், தலைவா இந்த டோரை மாற்ற போகிறேன், வானா விடுங்க, அதெல்லாம் தேய்க்காதீங்கண்ணே, என்னுடைய வேலையை செய்கிறேன்னா என்னுடைய கடமையை இது பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் பக்காவாக பண்ணி தரேன், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னாரு. சரி கம்முன்னு ஓரம் வந்து நின்ட்டேன். சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. பாருங்க, நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற ஆள், பக்கத்தில் இருக்கிற ஆள், இல்லை சவாரியோ இல்லை அந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னா கூட இந்த கடையை பயன்படுத்திங்க நண்பர்களே. நம்ம படைப்பை சைட்லேருந்து இல்லை உரக்கடையிலேருந்து வரீங்கன்னா நம்ம வண்டலூர் ஃப்ளைஓவர் ஏறத்துக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜி இறங்கின உடனே ஒரு 500-600 மீட்டரில் இருக்குது எஸ்கே வாட்டர் வாஷ். பாருங்கள், வீல் இருக்கிறால் நல்லா நீட்டாக கிளியராக ஆகிப்போச்சு. நம்ம வண்டியாடா இதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. பாருங்க, எங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாக தான் வாங்கினாங்க. டீசல் வாஷ் பண்ணி எல்லாமே எங்களுக்கு வந்து எவ்வளோ வாங்கினு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் கேட்டிங்கன்னா. எங்களுக்கு வந்து 500 வாங்கினார், 500 ரூபா வாங்கினார். ஆனால் இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், மாஸ்கெல்லாம் கைட்டு வச்சு வீலை பார்த்தீங்களா, பண்ண உடனே சும்மா கம்பெனிலேருந்து வண்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இருங்க, அவர் எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ சொல்லுவார், நீங்கள் இல்லைன்னா ஃபோனில் கூட கேட்டு. வணக்கம் ஐயா, நம்ம டாடா ஏசிக்கெல்லாம் வாட்டர் வாஷுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? டாடா ஏசிலாம் 550. 550 ரூபா.
500 டீசல் போட்டிங்கன்னா டீசல் போட்டால் 600 600 அதான். ஏன்னா வரவங்க கேட்பாங்க காருக்கெல்லாம். காருக்கெல்லாம் டோ மாஸ்லாம் 600. நார்மல் வாட்னா 550. 7 சீட்டர்லாம் 7 சீட்டர் 600. டோ மாஸ்லாம் 650. அப்படி ஒரு 50 ரூபா கூட அவ்வளோதானே? ஓகே சரிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. எவ்வளோ பேர்